லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோ தன்னுடைய கசின் வந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் வாமிட் எடுத்துட்டு அந்த இடத்துலையும் மயங்கி கீழே விழுந்துடுறானா. இப்போ அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் போதும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினும் கிடையாது, இந்த பனிஷ்மெண்ட்டை விட ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட்லாம் இவங்க அனுபவிக்கணும், அது வந்துட்டு சாவை விட ரொம்ப கொடுமையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காளா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ சின்ன வயசுல வந்துட்டு தெரிஞ்சு போன என்னுடைய காதலனை வந்து தேட போறேன், ஆக்சுவலாக வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பென்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதை கிட்டத்தட்ட அவனும் ஷாக் ஆயிடான். என்னது பென்டென்ட்டா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளேயும் வேலையாள் ஓடி வந்து மயங்கி இருந்த உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கண்ணு திறந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்ல வேகமாக உள்ளுக்குள்ளே போயிடுறாளா. டாக்டரும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹஸ்பண்டை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அவனும் டாக்டரை பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் குடித்த அந்த சூப் வந்துட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் அதை குடிச்சதுனால எப்படி எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. இப்போ டாக்டரும் வந்துட்டு சரி அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நீ ஒரு சூப் ரெடி பண்ணி குடிச்சேல, அதில் என்ன மாதிரியான மெடிசன்லாம் நீ வந்துட்டு சேர்த்துட்ட, அதை வந்து எனக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் தன்னுடைய வேலையால் விட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறானா. அவங்களும் ஒரு பேக் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதை செக் பண்ணக்கூடிய டாக்டரோ இங்கே பாரு, இதில் வந்துட்டு ஒரு விதமான தாவரத்தோட விதையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக இதை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோனோட அந்த பரம்பரையே முடிச்சு போயிடும், குழந்தைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறானா. இதை கேட்டுட்டு வந்து அவன் ஒரு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இது எப்படி நடந்திருக்கும், ஆக்சுவலாக இந்த மெடிசனை வந்து தயார் பண்ணது ரொம்ப வந்து விஸ்வாசமான வந்து வேலையாள் தான், கிட்டத்தட்ட புருஷனுக்கு வந்துட்டு ஒரு வளர்ப்பு தாய் மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதெல்லாம் கேட்க கேட்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. இதெல்லாம் அவள் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை பார்க்கறதுக்காக போகிறாள். மாமியார் கிட்ட நின்றுட்டு இருக்கா. நேராக வந்து அவளை இழுத்து போட்டு ஒரு அறை விடுறானா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா வந்துட்டு அன்னைக்கு வந்து நான் குடிக்கக்கூடிய மருந்தில் வந்து குழந்தையே பிறக்காத மாதிரி வந்து வேற ஒரு மருந்து கலந்து விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. மாமியாரோட கால் விழுந்து மாமியாரோ தன்னுடைய வேலைக்காரியை பார்த்துட்டு அடி பாவி, அடுத்து என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லாமல் பண்ணிட்டு இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கால, மரியாதையா சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல. இப்போ அவ்வளோ வந்து வேற வழி இல்லாமல் ஆக்சுவலாக இந்த மருந்தை வந்து கலந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னது வேற யாருமே இல்லை, உங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. இதை கேட்டுட்டு மாமியார் ஆடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் ஆடி போயிட, விளையாடுறியா, என்னுடைய அம்மா எதுக்காக இதை வந்து கலக்க சொல்லணும், நீ வந்து பொய் சொல்ற அப்படின்னு சொல்ல. அவளோ கிடையாது, உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவருடைய தம்பி, அது அவர் மேல வந்துட்டு உங்க அம்மாவுக்கு ரொம்ப அக்கறை அதிகமா, அதனால அவருடைய பசங்க தான் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட அடுத்த வாரிசை பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு மாமியார் ஆடி போயிடுறாங்க. அதாவது என்னன்னா மாமியாரோட ஹஸ்பண்டோட தம்பிக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்க மாதிரி வந்து சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டால இதை நம்பவே முடியலையா. அந்த வேலைக்காரியை வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்துட்டு நிறைய லெட்டர் எழுதியிருக்காரா, அது எல்லாமே உங்களுடைய அம்மாவோட கபோர்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. இப்போ அவங்களும் என்ன மாமியாரோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவ சொல்கிற எல்லாமே போயிட்டா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் டைரெக்டாக போய் இந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறானா, அதில் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஒரு பக்கம் ஆடி போயிடுறான். ஆக்சுவலாக இந்த வேலைக்கார லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பையனுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும், அதனால வந்துட்டு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்துருப்பாங்களா. டாக்டரோ வந்துட்டு இந்த பையனை என்னால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உன் பையனை காப்பாற்றணும்னு வச்சுக்கோமே, நான் சில லெட்டர்ஸ் கொடுப்பேன், அதையெல்லாம் கொண்டுட்டு போய் என் மாமியார் இருக்காங்கல்ல அவங்களுடைய கபோர்டில் நீ அப்படி மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா உன்னுடைய பையனை வந்து காப்பாற்றுறத பற்றி நாங்களும் யோசிப்போம் அப்படின்னு சொல்ல. அந்த வேலைக்கார லேடியோ வந்துட்டு தன் பையனை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருந்துருப்பா. இப்போ மாமியாரும் வந்து தன் பையன்கிட்ட அந்த லெட்டர்லாம் வாங்கி வாசிச்சு பார்க்குறாங்களா. டேய் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப போயிடா, நீ என்னுடைய சொந்த பையன், என்னுடைய ரத்தம், உனக்கு வந்து அடுத்த வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடப்பேனா என்ன, என் மேலே வந்துட்டு யாரோ வந்து வேணும்னே பழிய போடுறாங்க நம்படா அப்படின்னு சொல்ல. அவனும் போதும் நிறுத்துங்க, நான் உங்கள் சொந்த பையன், எனக்கு அடுத்த வாரிசு இல்லாமல் பண்ணிட்டீங்க, என்னை விட வந்துட்டு உங்களுக்கு அவரோட பசங்க மேலே தானே அக்கறை அதிகம், இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் உங்களை எப்போ
எப்பயுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானா. இதை கேட்டுட்டு மாமியாருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அவங்களுக்கு நெஞ்சுலியே வந்துடுதா, டி வந்து நம்புடா, என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. ஆனால் அவனும் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, எப்போவுமே நம்ம வந்து மீட் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மாமியார் கீழே விழுந்து வந்து புரண்டு அழுந்துட்டு இருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு பயங்கரமாக அழுகிறாங்களா. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறா. ஒரு வழியாக மாமியாரையும் பழி வாங்கியாச்சு. இப்போ ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஒரு ரொம்பவுமே சப்போர்ட்டாக இருந்த லவ்வரும் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளா. அம்மாவும் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அம்மா இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் நம்பவே முடியலங்க. இருந்தாலும் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய லைஃப் லாங் நான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பேன், அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறானா. தன் ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போதைக்கு என் மனசில் ஃபுல்லாமே ஒரே ஒரு தாட் மட்டும்தான் இருக்குது. என்னன்னா இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறேன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சில பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்களாம் சரி கட்டணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல அதோட சைடில் வந்துட்டு நான் ஒரு பெரிய பொசிஷன் போயிடுவேன். அப்படின்னா எனக்கு துரோகம் பண்ண எல்லாருமே வந்துட்டு நான் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு பண்ண துரோகத்தை நினச்சி ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதா, நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக வந்துட்டு இந்த கவர்மெண்ட் அஃபிஷியலில் வந்துட்டு சில பேர்த்தை ஈடு கட்ட வேண்டியதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோயினாக என்ன பண்ணுறா அப்படின்னா சில பேப்பர்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இது எல்லாமே பேங்க் சைடோட பேப்பர்ஸ், இது எல்லாத்துலேயும் நான் சைன் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை பார்த்துட்டு அவன் பயங்கர சந்தோஷப்படுறான். மறுநாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு அந்த கவர்மெண்ட்லேயே ஒரு பெரிய அஃபிஷியல் இருப்பானா அவனை வந்து வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறான். அவனும் வந்துட்டு கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரானா. வரவில்லை நம்மளோட ஹீரோயினை வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்க்குறான். பார்த்தோன்னையும் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறானா. அந்த வயசானவனுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்த உடனேமே அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவளை என்ன பண்ணுறான்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது அவசரமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறானா. இப்போ இந்த வயசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இங்கே பாரு, நீ வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியலில் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுற இல்லையா, எனக்கு உன்னுடைய ஒய்ஃபை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால என் கூட வந்து கொஞ்ச நாள் உன் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறானா. அந்த வயசானவனும் ரொம்பலாம் யோசிக்காத, எப்படியோ உன்னால வந்துட்டு குழந்தை பெற்று பற்றி தான் ஊரே பேசிட்டு இருக்கே, ரொம்பலாம் யோசிக்காத, ஆக்சுவலாக இவளை வந்துட்டு நீ இந்த மாதிரி என் கூட அனுப்பிச்சி விடுறது மூலமாக வந்துட்டு உனக்கு ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் அந்த மாதிரியே பண்ணுறேன், என்னுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறானா. இப்போ நேராக வந்து டாக்டரை போய் மீட் பண்ணுறாளா. அந்த இடத்துல ஒரு பேப்பர் கொடுக்குறா, இது வந்துட்டு நானே வந்துட்டு ரெடி பண்ண ரெசிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளா. அதை பார்த்துட்டு அவனும் பரவாயில்லையே மெடிக்கல் ஃபீல்டில் கூட உனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. போகும்போதே 2 கேண்டீஸ் வேற வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இருக்கா. சின்ன வயசில் வந்துட்டு அந்த டாக்டர் லவ் பண்ணால அந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி இந்த கேண்டீஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி ஹீரோயினும் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அவன் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வயசில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தெரியுமா, அவனுக்கு வந்துட்டு மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வம், அவங்ககிட்ட இருந்து தான் சில விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டேன், அதுக்கு பிறகு அதில் எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாளா. இப்போ அவனும் வந்து பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறான். ஒருவேளை இந்த பொண்ணு தான் வந்து நான் தேடுற பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையாளருக்கு அறிவிப்பு ஒன்று கொடுக்க சொல்கிறான். அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்கள் கூடுற எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்களா. அந்த நாட்டோட அரசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறாரு. கூடவே வந்துட்டு அவருடைய பையன், அதாவது அந்த நாட்டோட இளவரசனும் வரானா. அவன் கையில் வந்து ஒரு பெண்டன்ட், அந்த பெண்டன்ட்டுக்கு சொந்தமான ஒரு பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த பையனை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருப்பாங்களாம். இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினும் ஒருவேளை நான் தேடிட்டு இருக்க அந்த சின்ன வயசு காதலன் இருக்கான்ல, அவன் இந்த நாட்டோட இளவரசனாக இருப்பானோ, அவன் வரும்போது அவனை கண்டிப்பாக மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த டாக்டர் வேறு யாருமே இல்லை, அந்த நாட்டோட அரசரோட பையன் தான். மறுநாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நாட்டோட அரசர் தன்னுடைய பையனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரா. இந்த டாக்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா கால் மேலே காலை போட்டுட்டு ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். அரசரோ, டி இந்த நாட்டோட இளவரசன், நீ வந்து என் கூட வந்து கேபிட்டல் சிட்டியில் இருப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி உட்காந்துட்டு இளவரசன் அப்படின்ற அடையாளமே இல்லாமல் ஒரு டாக்டர்ன்ற பேரில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கியேடா அப்படின்னு சொல்ல. அவனும் ஆக்சுவலாக இளவரசன் அப்படின்றத சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை, என்னுடைய ப்ரொஃபஷன் வந்துட்டு டாக்டர் ப்ரொஃபஷன் தான், அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அரசர் ரொம்ப நொந்து போகிறாரு. உன்னுடைய அம்மாவுக்கு உடம்பு
நம்ப முடியாமல் இருக்கா. பார்க்கறதுக்கு கூட நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ வந்துட்டு அந்த டாக்டர் ஷாக் ஆயிடுறானா, அம்மாவுக்கு முடியலையா, இதையும் என்கிட்ட முதலே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, எத்தனை தடவை அரண்மனைக்கு வர சொல்லி நாங்களும் ஒன்று கூப்பிட்ருக்கோம், ஒரு தடவை கூட நீ ரெஸ்பான்ஸ் பண்ணலையேடா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறானா. நாளைக்கே வந்துட்டு உங்கள் கூட நானும் அம்மாவை பார்க்கறதுக்காக கேபிட்டல் சிட்டிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நாளைக்கு ஒரு அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி நடக்க போகுதா, அதுக்கு நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவளோ இல்லைங்க எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. என்ன வேலை, இது எவ்வளோ பெரிய மீட்டிங் தெரியுமா, இதுக்கு அரசர் அப்புறம் இளவரசன் கூட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா இளவரசன் தான் தேடிக்கிட்டு இருக்க அந்த சின்ன வயசு காதலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாளா. அதனால உண்மையிலேயே இளவரசனும் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே கேட்க, ஹஸ்பண்டோ இளவரசன் வரான்னு சொன்னோன்னே ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமாக நீங்களும் வந்து அவங்கள வந்துட்டு பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஆளாயிடுவீங்கல்ல, அதுக்காக தான் சந்தோஷப்பட்டேன். இப்போ என்ன நாளைக்கு உங்கள் கூட வரணும் அவ்வளோ தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாளா. புருஷனும் வந்து தன்னுடைய பொண்டாட்டியை மறுநாள் வந்துட்டு அந்த வயசானவே இருக்கான்ல அவனோட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னையும் அந்த வயசானவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் வந்து ஊற்றி கொடுக்குறானா. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வற்புறுத்துறதுனால அவளும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். மறுபடியும் ஊற்றி கொடுக்க அவளும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி, வயசானவனோட நடத்தையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, ஆக்சுவலாக நடந்துக்கிற விதமே வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, மரியாதையாக வந்து நடந்துக்கிற பாரு அப்படின்னு சொல்ல, அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து கட்டாயப்படுத்தி அவளை வந்து டச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் வந்துடுறானா, மரியாதையாக வந்துட்டு அவ மேலே இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் ஷாக் ஆயிடுறான். நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அப்படி பார்த்தா நீங்கள் தான் இளவரசரா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் மனசுக்குள்ளேயே ஒருவேளை நான் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட எப்படி உண்மையை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேபி இவ வந்து தன்னை பற்றி சொல்லாமல் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. கரெக்டாக அரசர் உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு அரசருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்களா, அதை சோதிக்கிறதுக்காக வந்த இடத்துல அரசர் இந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்த்து கண்ணை காமிக்க, அவரோட இவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவன் வந்து டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரா பார்ட்டியில். தான் பையன்கிட்ட எதுக்குடா இந்த மாதிரி உன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்ப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பாட்டியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் இருப்பான்ல வயசானவன், அவனும் வந்து அரசர்கிட்ட, என்ன அரசி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, உங்களுடைய பையன் அதாவது இளவரசர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ அதுவா என்னுடைய பையன் வந்துட்டு கேபிட்டல் சிட்டிக்கு திரும்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்னது இளவரசர் திரும்பி போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு கேட்டுட்டு இருக்காளா. இதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் அவளை வந்து திருன்னு பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டாக்டரும் வந்துட்டு இதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. டீ முடிஞ்சிருதா, ரொம்ப சோகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அந்த வயசானவங்கிட்ட, நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, ஆக்சுவலாக இவளை வந்துட்டு நேராக கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்லேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி நேராக என்னுடைய வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ அவளை வந்து நம்ம ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டாக்டர் இருக்கான், அவனும் நம்ம ஹீரோயின் இருக்கல்ல அவளோட வீட்டுக்கு போகிற வழி இது கிடையாது, வண்டி வேறு ரூட்டில் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமாக போய்கிட்டு இருக்கா. திடீர்னு வந்துட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாளா, என்னங்க இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, இந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்ன பண்ணுறான், ஹஸ்பண்ட் வந்து தன் கையில் வந்து ஒரு மயக்க மருந்து மாதிரி வச்சுருப்பானா கர்ச்சீப்பில் தடவி, அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளை வந்து மயங்க வச்சிடுறான். இப்போ மயக்கமாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அந்த வயசானவன் வீட்டில் படுக்க வச்சுட்டு போயிடுறானா. இன்னொரு பக்கம் டாக்டர் இருக்கக்கூடிய இளவரசனுக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மேலே டவுட் இருக்குது. நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு, மரியாதையாக சொல்லடா உன்னுடைய பொண்டாட்டியை கொண்டு போய் எங்கே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனோட கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஜேட் பெண்டன்ட் இருக்குமா, இது எப்படிடா உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இருக்கிற மாதிரியே ஒரு பெண்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்து வச்சுருந்துருப்பான். அதனால அவன் என்ன நினைப்பா அப்படின்னா சின்ன வயசுக்கு அதுலேயும் இவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் கல்யாணமே பண்ணியிருந்திருப்பாளா. அதுக்கு பிறகு தான் தெரிய வரும் தன் ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கக்கூடியது போலியானது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹீரோயின் பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக போகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் கண்ணு திறந்து பார்த்துட்டு அந்த வயசானவன் கிட்ட, மரியாதையே என்னை விட்டுடு இல்லைன்னா ஒன்று கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும்
உன் ஹஸ்பண்டால் வந்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் முடியும், அதனால அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கட்டாயப்படுத்துகிறான். உள்ளுக்குள்ளே வரக்கூடிய டாக்டரும் வந்து அந்த வயசானவனை அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறானா. வயசானவனும் நீ யார்டா இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு, பெரிய வந்து இளவரசன் மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக அவனும் உண்மையிலேயே இளவரசன் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே பயந்து போயிடுறா. அவகிட்ட போய் இங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து நீ தேடிட்டு இருக்க அந்த பையன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்டட்டை எடுத்து காமிக்கிறானா. ஹீரோயினும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்டட்டை எடுத்து காமிக்கிறா. இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து தள்ளிட்டாங்களா. நம்ம ஹீரோயினும் அவள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த மேன்ஷனை விட்டே கிளம்பிடுறா. இப்போ நம்ம டாக்டரும் வந்துட்டு என் கூட சேர்ந்து கேபிட்டல் சிட்டிக்கு வரதுக்கு உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ சந்தோஷமாக விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் சின்ன வயசு காதலனோட சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா சந்தோஷமாக. அதோட இந்த கதையை நல்லபடியாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.